ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய தக்காளி உளுந்து சட்னி தாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சட்னி அரைக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேங்க. உளுந்தும் கடலைப்பருப்பும் இந்த சட்னிக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரெண்டுத்தையும் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துக்குங்க. அது வறுத்ததுக்கப்புறமா காரத்துக்கான 4 வரமிளகா சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது நல்லா எல்லாத்தையும் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்துக்கு அப்படியே மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் நல்லா ஆறிக்கிட்டு இருக்கட்டுங்க. அதே கடாயிலே இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துக்கிறேங்க. பூண்டு லைட்டாக கலர் மாதிரி வரணுங்க. அதளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இந்த பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போட்டோம். இந்த பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம 8 தக்காளி அளவுக்கு பழுத்த தக்காளியாக நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை அப்படியே சேர்த்துக்குங்க. சேர்த்து இந்த தக்காளி நல்லா சுருங்கி வதங்கி வரட்டுங்க. அதளவுக்கு வதக்கிக்குங்க. இந்த தக்காளி வதங்கி வரதுக்காக இதிலே 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம காரத்துக்காக நம்ம ஏற்கனவே வரமிளகா சேர்த்துருக்கோம். இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வரமிளகா தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதிலே இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்க்குறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி. இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்ருங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க. அது தக்காளியில் இருக்க தண்ணியே போதும். ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்க உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாவை இதில் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் வாயில் கடிப்படும் போது ஒரு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோங்க. இதுக்கு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து கொட்டிட்டோம்னா சூப்பரான தக்காளி உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது போல் நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.